வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டே வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் முக்கியமாக வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் பி கேரி த அட்மிஷன் சர்டிஃபிகேட் கமிஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வென் யூ ரீட் அதாவது உங்களுக்கு அட்மிஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கானது வெப்சைட்டில் வந்து பண்ண இருக்குது. அதில் போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய எல்லாம் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோட்டோ ஐடென்டிட்டிக்கா ப்ரூஃபுக்கா, அதாவது ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய இதான அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடி கார்டுக்காக ஒரிஜினல் ஐடி வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொண்டு போகலாம். அதை என்னென்னலாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ எலிஜிபிளாக ஃபோட்டோ ஐடென்டிக்கா ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா, இல்லை நிறைய பேர் ஆதார் கார்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆதார் கொண்டு போயிட்டீங்கன்னா, ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் ஆதார் கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆதார் கொண்டு போகலாம். இல்லை நான் ஆதார் கொடுத்து அப்ளை பண்ணும்பொழுது ஆதார் கொடுக்காம அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஐடியா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை இது பண்ணீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதை கொண்டு போகணும். ஸோ ஆதார் இல்லாமல் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லாமல் மற்ற டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு. ஓகேவா? ஸோ ரேஷன் கார்டு அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா? அதே மாதிரி வந்துன்னா காலேஜில் கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு. ஓகேவா? ஸோ காலேஜ் ஸ்கூலில் கூட ஐடி கார்டு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி இருக்குல்ல அது கொண்டு போகலாம். அதே மாதிரி பேன் கார்டு வந்து நீங்கள் கொண்டு போகலாம். எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கான கார்டு, அந்த கார்டு கொண்டு போகலாம். அதே மாதிரி வந்துன்னா ஃபோட்டோ இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மற்ற ஐடென்டி கார்டை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த ஐடி ப்ரூஃபை தான் வந்து நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் ஆதார் கொடுத்து தான் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கொண்டு போயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற எதையும் வந்து தேவையில்லை. ஏன்னா ஆதார் இல்லாமல், அதாவது அப்ளை பண்ணும்பொழுதே கேட்பான். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே வந்து இருக்கும், ஆதார் வச்சு அப்ளை பண்ணுறீங்களா, ஆதார் எல்லாம் பண்ணுறீங்களா. நீங்கள் ஆதார் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான ஐடி கொண்டு போகணும். இல்லை உங்கள் கையில் இப்போதைக்கு நான் ஆதார் வச்சு தான் பதிஞ்சேன், பட் வந்து என்கிட்ட ஆதார் கார்டு இப்போதைக்கு கையில் இல்லை, வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்குது, இப்போ லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் கொண்டு போகலாம். ஓகே? லைசன்ஸோ ஓட்ட ஐடியோ அந்த மாதிரி ஏதோ இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா நீங்கள் கொண்டு போகலாம். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆதார் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஈஸியாக முடியும். ஓகேவா? ஏன்னா அதிலே வந்துன்னா அந்த தம்பு எல்லாமே இருக்கும். ஸோ பயோமெட்ரிக்கெலாம் வந்துன்னா ஈஸியாக முடியும். மற்ற ஐடி கார்டு கொண்டு போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் மற்ற ஐடி கார்டு கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஆதார் இல்லாமல் மற்ற ஐடி கார்ட்ஸ் கொண்டு போகிறீங்க, ஓட்டர் ஐடியோ லைசன்ஸோ கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டைம் இருக்கு முன்னாடியே போயிடணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன்ங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆதார் கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைமிங்கில் வந்துன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிடும். ஓகே? அதனால தான் சொல்லக்கூடியது. அடுத்து ஃபோட்டோ ஐடென்டிஃபிக்காக அந்த இது கொண்டு போகிறீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து சேமாக இருக்கணும். ஓகே? ஸோ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் டேட்டு, மந்த்து, இயர் அந்த ஆர்டரில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அட்மிஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரியே நீங்கள் கொண்டு போகிற ஒரிஜினல் ஐடி கார்டுலையுமே வந்து டேட்டு, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ எப்போவுமே வந்து 10th மார்க் ஷீட் அடிப்படையிலாம் வந்து நம்மளை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணவே சொல்லுவாங்க. அதாவது நேமாக இருக்கட்டும், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதனால தான் 10th மார்க் ஷீட் முக்கியம். அதில் உள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்க மாதிரி எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை கொண்டு போகிறது பெஸ்ட். ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அங்கே எக்ஸாம் போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும். ஓகேவா? ஸோ ஒரு லைவ் ஃபோட்டோகிராஃப் கேண்டிடேட் டேக்கன் த டைம் என்ட்ரி த எக்ஸாமினேஷன். நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹால் போனோன்னே உங்கள் ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஒதுக்குவாங்கல்ல, அதுக்கு வந்து உங்களை உட்காந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு லைவ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது கூட வந்து இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு லைவ் ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோவுமே வந்து உங்களுக்கு எந்த சிஸ்டம் ஒதுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து உங்களோட சிஸ்டர்லேயே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? எஸ். ஸோ அந்த லைவ் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அலோவே பண்ணுவாங்க. எஸ். ஸோ அந்த இது ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கேண்டிடேட் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல் ஃபேஸ், அதாவது உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கணும். அதாவது இன்னும் மாஸ்க் போட்டு வரக்கூடாது. அது மாதிரி ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லிடுறாங்க. ஓகே? ஸோ மாஸ்க் போட்டுக்கிட்டே உள்ள வர அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபோட்டோ எடுக்கும்பொழுது நீங்கள் மாஸ்க் போடுற அந்த மாதிரி விஷயம்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது மாஸ்க் போடுறதெல்லாம் வந்து கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே? பிடபிள்யூடி கேண்டிடேட், அதாவது நீங்கள் இது டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ
அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக முக்கியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா இதுலேயுமே நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஒரிஜினலோ அல்லது காப்பியோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். அப்பியர் ஆகிற எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வேணுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே வந்து அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் வந்து நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு சும்மா போகையில் வந்து நார்மல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி போயிடுவாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் பெருசாக அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அவங்களோட பிடபிள்யூடிக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஒரிஜினல் டாக்குமெண்ட், அதை வந்து கொண்டு போகணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இவங்க எலிஜிபிளாக இல்லை அப்படிங்கிறத பொறுத்து வந்து அந்த 20 மினிட்ஸ் கொடுக்குறதா இல்லை அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது நான் சொன்னது தான், இந்த 7வது பாயிண்ட் முதல் ஆதார் இல்லாமல் பண்ணவங்க, ஒன்டிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க வரும்பொழுது அந்த வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொண்டு வரணும். அது முக்கியமான ஒன்று. ஓகேவா? எஸ். வேறு என்ன இருக்குது? நோ பாத்ரூம், அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாத்ரூம் பிரேக், நோ பாத்ரூம் பிரேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ பாத்ரூம் பிரேக் வந்து கிடையாது. ஏன்னா எக்ஸாமே சில எக்ஸாம்லாம் 1.5 மணி நேரம் 1 ஹவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இது பொதுவான எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கானது தான். ஓகேவா? ஸோ 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து எந்த ஒரு எக்ஸாம் வந்து எக்ஸசைஸ் நடத்தப்படலை. ஓகேவா? இது வரைக்கும் 2 மணி நேரம் வரைக்கும் தான். அதுலேயுமே முதலாம் வந்து ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் விட்டுருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் பிரேக் கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்த்து போகக்கூடாது. ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணிங்கன்னா வெளியே போயிட்டு வர்றவங்க பயோமெட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால் அந்த அதான் சொல்லியிருக்கான், பயோமெட்ரிக் தான் கேண்டிடேட் வில் ரெக்கார்டர் பிஃபோர் த பாத்ரூம் பிரேக் வெரிஃபிகேஷன் பர்பஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப ஹம்பிள் பண்ணி போய் ஆகணும் அப்படிமா இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போகும்போதுமே பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப உள்ளே வரீங்கன்னா அப்பவும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய டைமிங் வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் போகும்பொழுதே, அதாவது ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் முன்னாடியே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ட்ரி ஆகும் முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகிறதா நல்லது. பெரும்பாலும் எல்லா சென்டர்லையுமே வந்து சொல்லிடுவாங்க, ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போய் ரெஸ்ட் ரூம் போகிறதா போயிட்டு வந்துருங்க, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதா. ஓகேவா? ஸோ பெரும்பாலும் நீங்கள் வெளியே வந்துட்டு போகிறத வந்து விரும்ப வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? எஸ். இப்போ அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வென்யூ தான். ஓகேவா? ஸோ அதை தாண்டி வந்து வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இன்விஜிலேட்டராக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? எஸ், அது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே சொல்லி அவங்க கேண்டிடேட் மஸ்ட் ட்ரீட் த அட்மிஷன் சர்டிஃபிகேட் வித் அட்மோஸ்ட் கேர், அதாவது நல்லா கவனமாக அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேண்டிடேட் அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை. ஏன் அப்படின்னா நிறைய பேர் மடித்து ஏதோ 90 போட்டணும் அந்த மாதிரி சுத்தமாகவே வந்து நம்ம மடித்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ராயிங், ஃபோல்டிங். ஓகேவா? ஸோ கசக்கிறதோ, போல்ட் பண்ணுறதோ, டேமேஜ் பண்ணுறதோ, பார்கோட் ஆர் ஏரியா மஸ்ட் பி அவாய்டட் தான் ஆல் காஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க ஹால் நம்பரு அந்த சிஸ்டம் நம்பர் போடுறதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இது இப்போ சதர்ன் ரீஜன் அப்படின்னா சென்னைக்கே வந்து அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த ரீஜனோ அந்த ரீஜனோட ஹெட்டுக்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த பிரிண்டை தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கசக்காமல் கொள்ளாமல் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கொண்டு போகிறதே வந்து ஒரு பேப்பரில் ஒரு புக்குக்குள்ளே வச்சா அல்லது நோட்டுக்குள்ளே வச்சு வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதுதான் நல்லது. ஓகேவா? ஸோ நீட்டாக இருக்கும்ல, ஏன்னா அதில் பார்கோட்லாம் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி உள்ளதெல்லாம். ஸோ இப்போ உள்ள ஹால் டிக்கெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அவங்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு ரீச் த வென்யூ எக்ஸாமினேஷன்ஸ் த டைம் ஸ்லாட் இண்டிகேட்டட் அகேன்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் என்ட்ரி டைம் அட்மிஷன் சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுடைய அட்மிஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 7 மணிலேருந்து காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 10:30 வரைக்கும் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு 1 ஹவர் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான ஸ்லாட். ஓகே, இப்போ சிஜிஎல்மே அதே 1 ஹவர் தான். ஆனால் அது இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். பெரும்பாலுமே அந்த 8:30 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவியராக பார்ப்பாங்க. ஏன்னா பெரும்பாலான கேண்டிடேட் உள்ளே அனுப்பிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நிறைய ப்ராசஸ் நடக்கும். பயோமெட்ரிக் செக் பண்ணுறது, உங்களுக்கு சிஸ்டம் அலர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதில் நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் வந்து அவங்க அந்த ரிப்போர்ட் டைமில் கரெக்டாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா லேட் ஆனாலும் முன்னப்பின்ன இருந்தாலுமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கவங்களுக்கு, அதாவது
ரிப்போர்ட்டிங் டைம் அந்த டைமுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எப்படியோ எந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்து கமிஷன் பொறுப்பு எடுத்துக்கணும். பட் வந்து நம்ம லேட்டாக போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு போயிருங்க. நீங்கள் என்ட்ரி கேட் க்ளோஸ் ஆகிற டைமுக்குள்ளே வந்து போனால் உள்ளே போயிடணும். அப்புறம் இப்போ வந்து 9 மணி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா நீங்கள் 9:01க்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி 8:59க்கு 9 மணிக்கே கரெக்டாக ஷார்ப்பாக வந்தீங்கன்னாலுமே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் 9:01க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போயிடுறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ 9 மணி அப்படின்னா 8:30 மணி 8 மணிக்கெலாம் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கான வென்யூக்குள்ளே வந்து போயிருங்க. ஓகேவா? அதுதான் நல்லது. ஏன் அந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மிடில் ஷிஃப்ட் கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ஸ்லேருந்து வருவாங்க. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத வருவாங்க. பட் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறனால அவங்களோட சண்டை அந்த வாட்ச்மேன் அங்கே இருப்பாங்களா அவங்களோட சண்டை போட்டு வரும்போது எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களோட வேலையை வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. நம்ம கரெக்டான டைமில் வந்து இருந்தோம்னா நம்மளை வந்து அவங்க வெல்கம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ எஸ். ஸோ அதனால் நம்ம மேலே தவறு வச்சுட்டோம்னா அங்கே இருக்க வாட்ச்மேனையோ மற்ற உதவி பண்ணுறவங்களையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திட்டக்கூடாது. ஓகேவா? எஸ். ஸோ கேண்டிடேட் கேன் பிரிங் த ஓன் வாட்டர் பாட்டில் ப்ரொவைடட் பாட்டில் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட். ஓகேவா? ஸோ உள்ள அதாவது வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு வர அனுமதிக்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக, அதாவது உள்ளே இருக்க தண்ணி தான் அப்படிங்கிறத தெரியணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி, அதாவது இங்கேருந்து அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு உள்ளே தெரியணும், அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும். உள்ள தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியே பார்த்தோன்னா ஒயிட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளாஸ்க் மாதிரி உள்ளதாவோ அதே மாதிரி வந்து ஸ்டீல் பாட்டிலோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே கொண்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. டிரான்ஸ்பரண்டான ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்கணும். ஓகே? மேலே எந்த ஒரு ஸ்டிக்கர் லேபிளுமே இருக்கக்கூடாது. வெறுமனே தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது வெளியேருந்து பார்த்தாவே சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே? எஸ். ஸோ அடுத்து வந்துன்னா நோ கேண்டிடேட் வில் பி அலோவ்டு த லீவ் த எக்ஸாமினேஷன்ஸ் லேப் பிஃபோர் த கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைம் எனி ரீசன்ஸ் வித் அட்மிஷன்ஸ் ஃபார் த எக்ஸாம் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ரீசன் சொல்லியுமே நீங்கள் வெளியே போக முடியாது. ஓகே? ஸோ அதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் டைமிங் முடிஞ்சு அந்த சிஸ்டம் டைம் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிச்சுட்டு நீங்கள் பயோமெட்ரிக் மறுபடியும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது எப்படி பயோமெட்ரிக் ஃபோட்டோ எடுத்து உள்ளே வந்தீங்களோ அதே மாதிரி போனால் எக்ஸிட் ஆகும்பொழுது அதே ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியே முடியும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணாலுமே வந்து கேண்டிடேட்டை வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து எக்ஸாம் முடிச்சாலுமே நீங்கள் உட்காந்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலோ அந்த எக்ஸாம் பர்டிகுலர் டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருந்தாகணும். ஓகேவா? வென்யூ அட்மிஷன் சரி கேண்டிடேட் அடுத்தது வேறு என்ன இருக்கும்? ஒன் டே அட்வான்ஸ் டு கேன் ரீச் எக்ஸாமினேஷன் வென்யூ டேட் ஆஃப் எக்ஸாம் டைம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நான் முதல்ல நிறைய பேருக்கு இது அனுபவப்பட்ட நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அமைகிறவங்களுக்கு வந்துன்னா அவங்க ஊர்லேருந்தோ அல்லது பக்கத்துலேருந்து வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் 1 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் அட்வான்ஸாக வந்து அந்த சிட்டிக்கு முன்னாடி இருக்க ஒரு எக்ஸாம் வென்யூக்கு முன்னாடி இருக்க இடத்துக்கு போயிருங்க. ஓகேவா? அல்லது 1 டேஸ்க்கு முன்னாடியே வந்து கிளம்பிடுங்க. ஓகேவா? ஸோ ட்ராவல் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம கொடுத்துருக்க சிட்டிஸை பொறுத்து வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. அதில் அந்த பர்டிகுலர் வென்யூ வந்து பார்த்தா எங்கே இருக்குன்னு நம்ம தேடி போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு காலம். அவங்க ஆல்ரெடி 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாலுமே அந்த வென்யூ கண்டுபிடிச்சி போகிறதுக்குமே சில பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 1 டே முன்னாடியோ அல்லது அந்த டே எந்த ரிப்போர்ட்டிங் டைமோ அதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா நம்ம கரெக்டாக போகலாம் அப்படிங்கிற பொறுத்து வந்து நீங்கள் ரீச் ஆயிருங்க அப்படிங்க வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டான டயத்துக்கு ரிப்போர்ட் டைமில் உள்ள வந்து எக்ஸாம் அப்பியர் ஆங்க அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம், நல்ல ஒரு அப்டேட் தான். இதெல்லாம் முதல்ல சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால வந்து கரெக்டாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்குறாங்க. ஓகே? மஸ்ட்டு என்ஷூர் த ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த லேட்டாக வந்துட்டு ரிப்போர்ட்டிங் டைமில் கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பக்கத்தில் போட்டு தான் நாங்கள் கரெக்டாக வந்துருப்போம்ல, இவ்வளோ தூரம் நாங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்படி எக்ஸாம் எழுதாமல் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? எஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய வென்யூலேருந்துமே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அல்லது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேண்டிடேட் கேன் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேவா? Advice candidate must to fulfill the eligible condition. If any stage 2 that candidate does not the eligible conditions. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து தடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. ஓகேவா? ஸோ இங்கே எதெல்லாம் தடை பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ச். ஓகேவா? ஸோ நீங்கள் கையில் வச்சுக்க வாட்ச் வந்துன்னா அனலாக்கோ டிஜிட்டலோ எந்த வாட்சுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. புக்ஸு. ஓகேவா? அதுவும் சரி. நீங்கள் பெண்ணுமே வந்து பெண்ணோ அல்லது பேப்பரோ எதுவுமே வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பென் அண்ட் பேப்பர் வந்து போனால் உங்களுக்கு அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பென் அண்ட் பேப்பர் நீங்கள் கொண்டு போக தேவையில்லை. மேகசின்ஸ் அது கொண்டு போகக்கூடாது. எலக்ட்ரிக் கேஜெட்ஸ் அதான் நம்ம சொன்னது தான். மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ப்ளூடூத் டிவைஸ், அது வாட்சாக இருக்கட்டும், அது எது வந்துடும் ஹெட்செட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்பை கேமராஸு, ஸ்கேனரு, கால்குலேட்டர்லாம் கொண்டு போகக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் நம்ம கால்குலேட்டர்லாம்
கால்குலேட்டர்லாம் கொண்டு போகலாமா அப்படின்னு கால்குலேட்டர்லாம் கொண்டு போகக்கூடாது. ஸ்டோரேஜ் டிவைஸ் ஓகேவா. ஸோ எந்த ஒரு பதிவு செய்கிற மாதிரியான டிவைஸும் கொண்டு போகக்கூடாது ஓகேவா. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் டு எக்ஸாமினேஷன் ஸ்டாஃப். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேபுக்குள்ளே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி செக் பண்ணும் பொழுதே நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது ரெண்டு இடத்த செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் லேபிள் இந்த மாதிரி எதுவும் கொண்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீகலாகவும் கிரிமினலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதனால் கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே பெஸ்ட் ஓகேவா. ஸோ எஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு குத்தி ஓகே நோஸ் பின் அப்படிங்கிறது அதான் மூக்கு குத்தி இருக்குது. அந்த மூக்கில் வந்துட்டு மூக்கு குத்தி வருவாங்களே லேடிஸ், அது ப்ராஸ்லெட் ஓகேவா. ஸோ கையில் போடுறது, இயரிங்ஸு, காதில் தோடு, இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் போடக்கூடாது ஓகே. கையில் கழுத்தில் செயின், காதில் மோர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து யாருக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இந்த மந்த் ஆடி மந்த்னால வந்து காப்பு கட்டியிருப்பாங்க கோயிலுக்கு ஓகேவா. ஸோ பொதுவாகவே இப்போ கோயிலுக்கு காப்பு கட்டியிருந்தால் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து மாலை போட்டும் சில பேர் போவாங்க ஓகேவா. ஸோ சபரிமலை அந்த மாதிரி விஷயத்து ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. சில ரிலீஜியஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து தலையிட மாட்டாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மூக்கு குத்தி இருக்கிறது, அதுமாதிரி காதில் தோடு, கையில் கை செயின், மோதிரம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கேஷ் ரிலீஜியஸ் கஸ்டம் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. எஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அந்த மாலை போட்டுக்கு காப்பு கட்டியிருந்தவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு வரணும். ஏன்னா வந்து அவங்க சொல்லணும், விவரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகேவா. எஸ். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் வந்து ரெஃபருக்கு எக்ஸாமினேஷன் லேப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆல் லேப் வீடியோ சர்வேலன்ஸ் உங்களை வந்து எல்லாமே வீடியோ சர்வேலன்ஸ் மூலமாக வந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எலக்ட்ரானிக் வாட்ச் டைமர் அவைலபிள் கம்ப்யூட்டர் ஃபிசிக்கல் ஸ்க்ரீன் நல்லாட்டும் ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் சந்தேகம் இருக்கலாம், அது வாட்ச்லாம் எல்லாமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னா எப்படி எக்ஸாம் எழுதும்போது டைம் பார்த்துக்கிறது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லேயே வந்து டைமிங் வந்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனே தெரியும். இன்னும் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, எவ்வளோ நேரத்துக்கு 10 நிமிஷம் இருக்கா, 5 நிமிஷம் இருக்கா, எவ்வளோ ½ hour இருக்கா, 1 hour இருக்கா அப்படிங்கிற டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது டைமிங் வந்து இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது மேலே டைமிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைமை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. டைமிங் வந்து உங்களோட ஸ்க்ரீன் மேலே இருக்கும் ஓகேவா. எஸ். கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு நாட் பிரிங் டு ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் ஓகே. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்க பொருட்கள் எதையும் வந்து கொண்டு வரக்கூடாது. அது மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான். நீங்கள் பாதுகாத்துக்கு வச்சுக்கிறக்கா நீங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான். இப்போ அம்மா அப்பா கூட்டி வருவாங்க சில பேர், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் போகணுமே தவிர அதுக்காக வந்து கமிஷன்ஸ் வந்து வென்யூவில் எந்த ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதனால் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லா பொருட்களையும் நீங்கள் கொண்டு வர வேணாம். அப்படி மீறி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை வெளியே வச்சுட்டு தான் போகணும். அதில் எதுவும் தொலைஞ்சு போனாவோ காணாமல் போனாவோ வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து பொறுப்பு எடுத்துக்காது. அதுக்கு யாராச்சும் உங்களில் யாராச்சும் அம்மா அப்பா அந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அதை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேவா. எஸ். ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். இதை சொல்லப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ தான் ஓகேவா. எஸ். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும். தேங்க்யூ.